ஆங்கிலேயர் காலத்துல 1914ஆம் ஆண்டு தமிழ்நாட்டிலிருந்து ராமேஸ்வரம் தீவுக்கு செல்வதற்காக கட்டப்பட்ட முதல் கடல் வழி பாலம் பாம்பன் பாலம். 110 ஆண்டுகள் வயதான நிலையில இப்ப மீண்டும் ஒரு புதிய பாம்பன் பாலம் அதுக்கு பக்கத்திலே கட்டப்பட்டிருக்கு. பழைய பாம்பன் பாலம் ரொம்ப பழுதடைந்த நிலையில 2022லயே அதனோட பயன்பாட்டை நிறுத்தியாச்சு. பிறகு 2019 கட்ட தொடங்கிய இந்த புதிய பாம்பன் பாலம் ஏப்ரல் 6, 2025 மக்களுடைய பயன்பாட்டுக்கு திறக்கப்பட்டாச்சு. ஏறத்தாழ 535 கோடி ரூபாய் செலவுல 6000 டன் சிமெண்ட்டும் 1500 டன் ஸ்டீலும் பயன்படுத்தி கட்டப்பட்ட இந்த புதிய பாம்பன் பாலத்துல வெறும் 5 நிமிஷத்துல தமிழ்நாட்டில இருந்து ராமேஸ்வரம் தீவுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பழைய பாம்பன் பாலத்துல கப்பல் அந்த பாலத்தை கடக்கும் பொழுது மேனுவலா ஆப்ரேட் பண்ணி அந்த பாலத்தை நகர்த்தினாங்க. இப்போ இந்தியாவின் முதல் முறையாக ஆட்டோமேட்டிக்கான செங்குத்து தூக்கு பாலத்தை பயன்படுத்திருக்காங்க. கடல் மட்டத்திலிருந்து 6 மீட்டர் உயரத்துல கட்டப்பட்டிருக்க இந்த புதிய பாம்பன் பாலம் இன்னும் 100 ஆண்டுக்கு சிறப்பா பயன்படும் அப்படின்னு சொல்லி கேரண்டி கொடுத்திருக்காங்க. நம்ம நாட்டுக்கு இருக்கக்கூடிய பல சிறப்புகள்ல இது ஒரு புதிய சிறப்பா சேர்ந்திருக்கு. பாம்பன் பாலத்தை இதுக்கு முன்னாடி பயணிச்சிருக்கீங்களா? பயணிச்சிருந்தா அதோட அனுபவம் எப்படி இருக்குங்கிறத காமெண்ட்ல சொல்லுங்க. இல்லை இனிமே தான் புதுசாக பயணிக்க போறோம்னா உங்க நண்பர்களுக்கு பகிர்ந்து அந்த பாம்பன் பாலத்தை ஒரு முறை பார்த்துட்டு வாங்க.